அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல செப்டம்பர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 6வது ராசியா வரக்கூடியது கன்னி. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம், அதாவது 3-8க்குரிய ஒரு பாவ கிரகம், அது வந்து ஜென்மஸ்தானத்துல டிராவல் பண்றது அவ்வளவா சிறப்பு இல்ல. அடுத்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, ருணரோக சத்ரு ராகு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களை கொடுத்துடுது. குரு பார்வையில் இருக்கிற ராகு நிச்சயமா சுப பலன்களை அதிகமா கொடுக்கும். அடுத்து நம்ம 7ஆம் இடத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றாரு. கண்டக சனி அது இப்ப வக்ர சனியா டிராவல் ஆயிட்டு இருக்கு. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. இருப்பினும் 7ல சனி வக்ரம் ஆகிறது குற்றம் தான். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதும் குற்றம் தான். இப்படி ஒரு மாதிரி கலவையான அமைப்புல இருக்கு சனி பகவான். எனவே கண்டக சனி காலகட்டம் அல்ல வக்ர சனி நடக்கிறதுனால ஓரளவுக்கு சூழ்நிலைகளை சமாளிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி கிடைச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு. 10ல குரு இருக்கிறது அவ்வளவா சிறப்பா சொல்லப்படல. அதுவும் கேந்திர ஸ்தானத்துல குரு 4-7க்குரிய ஒரு கேந்திர கிரகம், கேந்திர ஸ்தானாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் இன்னொரு கேந்திரமான 10ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. அதுவும் கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு. அடுத்த 11ல இருக்கிற சுக்கிரன் அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 2-9க்குரிய ஒரு யோக கிரகம், யோகாதிபதியே உங்களுக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் போயிட்டு 11ல இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிர பலம் இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு. அது நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த 12ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவுடைய காம்பினேஷன், ராசிநாதனும் 12ஆம் இடத்துல போய் அமர்றாரு. மேலும் கேதுவோட காம்பினேஷன் வைக்கிறாரு. இது மாதத்தோட பிகினிங்ல இந்த காம்போ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அடுத்து இந்த மாதத்தோட டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டா 13ஆம் தேதி 2 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அதாவது செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு கரெக்டா 13ஆம் தேதி. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஜென்மத்துல டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்சம் மூலதிரைகோண நிலை அடைகிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் நிச்சயமா உண்டு. அடுத்து சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. இதுவும் நான் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் பாக்குறேன். இருப்பினும் ஒரு பற்றில்லாத கிரகத்தோட ஒரு பற்றுள்ள கிரகம் இணைகிற அந்த காம்பினேஷன் வந்து பார்த்தோம்னா மன ரீதியா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைலா. அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது நான் கண்ணிக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட் எதுனா ஜென்மத்துல செவ்வாய் அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க உங்களுடைய ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஓவரா குழப்ப மனநிலை வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, ரொம்ப பிரஷரா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்த அஷ்டம தானாதிபதியாகிய செவ்வாய் வந்து ஜென்மத்துல அமர்ந்து நமக்கு கொடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் முதல் 15 நாள் உடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அவசர முடிவுகளை எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு முடிவு எடுப்போம். அதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மைண்ட் என்ன சொல்லுன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் பெருசா பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாற்றம் பண்ணணும், வாட் எவர் அது நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, நீ என்ன ட்ராக்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மாற்றத்தை எதிர்பார்க்கும் மனம். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த பிக்கர் சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இருக்கிறது ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றதுக்கு தான் பாசிட்டிவா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு டோட்டலா எந்த சேஞ்ச். செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய ராசிநாதனே உடைய ராசியில வந்து ஆட்சி உச்சம் மூலதிரிகோண நிலை அடைகிறாரு. செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, என்ன மாற்றம் பண்ணாலும் சரி பாசிட்டிவான முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவா ஃபேவரா இல்ல. கண்டிப்பா பொறுமையை நீங்க கடைபிடித்தாக வேண்டும். முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கணும். தலை, முகம், உடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்து உடைய கால் பாதம், கால் பகுதி சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த இடங்கள்லாம் பாவகிரகத்துடைய ஆதிக்கம் இருப்பதனால இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம நிதானமா கவனமா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல ராசிநாதன் முதல் 15 நாள் இருக்காரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு 13 நாள் அப்ராக்ஸா ஒரு 13 நாள் இருப்பாரு. நம்ம ஒரு 15 நாள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எடுத்துக்கலாம். முதல் 15 நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பயணம் இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும். ஒரு இடத்துல ஃப்ரீயா இருக்க முடியாது. அதிகமா டிராவல் பண்றது, அதிகமா பயணம் பண்றது, அதே மாதிரி வந்து அதிகமான செலவு, பணத்தை வந்து ஒரு கண்ட்ரோலா வச்சுக்க முடியல, சம்பாதிக்கிறதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது, அதிகமா செலவு இருக்கு அப்படிங்கறத அந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீல்னஸ்
அதை கொடுக்கும். எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயம், பயணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் கேதும் காம்பினேஷன் வரதுனாலையும் சுக்கிரன் கேது காம்பினேஷன் வரதுனாலையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்துகிறது. இது சார்ந்த விஷயங்களை அதிகமா மேக்ஸிமம் இறங்குவீங்க. அதிகமா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியா அமர்ந்து முதல் ஒரு 15-16 நாட்கள் டிராவல் பண்ணுவாரு. அதோட செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். பணம், பொருளாதாரம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தண்ட விரை செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா டிராவல் பண்றது நல்லது. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 13 நாள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கும். உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும். எண்ணங்களை, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. 2-9க்குரிய ஒரு யோக கிரகம். அவர் போயிட்டு 11ல டிராவல் பண்றது எண்ணங்களை நிறைவேற்றும். உங்களுடைய ஆசைகள், நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு, பணம் சம்பாதித்து உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். அது நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். செலவுகள் இருக்கும், ஆனால் அந்த செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கான பொருளாதார நிலை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைச்சிடும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா சுக்கிரனும் வந்து நமக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. எனவே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி அதிகமா இருக்கும். அதனால பொருளாதாரத்தை கொஞ்சம் கரெக்டா மேனேஜ் பண்ணி நம்ம நகர்த்துறது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்துல, அது சமசப்தம பார்வை பதியுது. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். சுப செய்திகள் எதுவும் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் நமக்கு நல்ல நிலையில இருக்கிறதுனால தடை தாமதத்தோட ஒரு சுப செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரை பண்ணலாம். அது ஆனா 100% பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ற அமைப்புல இருக்கு. அதனால ட்ரை பண்ணலாம் திருமண முயற்சிகளை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர்களோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோப உணர்வு அவங்க மேல அதிகம் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் அதிபதியாகிய சனி பகவான் நமக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரமா இருக்காரு. அது கொஞ்சம் குற்றம். அதுல பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிள்ளைகளால ஒரு சில மன உளைச்சல், மன வருத்தங்கள்லாம் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பிள்ளையுடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்த குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல குரு நமக்கு ஓரளவுக்கு நல்ல நிலையில இருக்காரு. 10ஆம் இடத்துல இருந்தாலும் கேந்திர ஸ்தானத்துல இருக்காரு. கேந்திராதிபத்திய தோஷமாக இருந்தாலும் அது ஜாதகருக்கு குற்றமே தவிர பிள்ளைகளுக்கு பெருசா குழந்தை பாகியத்துக்கு பெரிய அளவுல தடை தாமதத்தை கொடுத்துறாரு. அதனால குழந்தை பாகியத்துல ஓரளவுக்கு சுபத்துவ நிலை இருக்கிறதுனால இந்த மாதத்துல குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம். தடை தாமதத்தோட சுப செய்திகள் கிடைக்கும். ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். சோ அதை நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா சொல்றேன். அடுத்தது காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் பண்ற அந்த ப்ராசஸ், அதுல எல்லாம் ஒரு சில குழப்ப அமைப்புகள்லாம் இருக்கு. காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். காதல் உறவால ஒரு சில மன உளைச்சல், மன வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். எனவே காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் பண்ணாம இருக்கிறது நல்லது. இப்ப ஃபேமிலியோட அதை கலந்து ஆலோசிக்கிறதுக்கு அவ்வளவா ஃபேவரான டைம் மாதிரி தெரியல. அதனால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. அடுத்தது கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புதிய கடன் உருவாகலாம், பழைய கடனை அழிக்கலாம். சோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்ல ஒரு சுபத்துவ நிலையில இருக்கு. இப்ப கடன் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் அகலக்கால் வச்சு எதுலையும் மாட்டிக்க கூடாது. சோ அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. புதன் வந்து உச்சநிலை அடைந்துருவாரு. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வச்சுக்கோங்க. 15ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். படிப்புல கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனா 15ஆம் தேதிக்கு மேல இதெல்லாம் டோட்டலா நீங்கிடும். படிப்புல நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். தெளிவான ஒரு முடிவெடுத்து தெளிவான பாதையில பயணிக்க முடியும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது தொழில், உத்தியோகம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் 10ல குரு பகவான் போய் அமர்ந்தாலே தொழில் உத்தியோகத்துல திருப்தி இல்லாத மனநிலையை கொடுத்துரும். அதே பேர் தொழிலை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு திருப்தி இல்ல, எனக்கு வேலை பார்க்கறதுல பெருசா உடன்பாடு இல்ல, ஆனா போயே ஆகணுங்கிற ஏதோ ஒரு கட்டாயத்தின்
அடிப்படையில போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணும். ஸோ ஃபுல் ஃபிளெக்ஜடா எதையும் பண்றதுக்கு தோணாது. அதனால தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி போய் எதுலையும் லாக் ஆயிட வேண்டாம். ஸோ அதுல ஒரு விஷயம் நீங்க கவனமா இருந்துக்கணும். அடுத்தது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சேஞ்சஸ் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அடிக்கடி சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி மனநிலையே ஒரு ஏற்றமும் இறக்கமுமா மாத்தி மாத்தி அமைச்சுக்கிட்டே இருக்கும். அல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா நீங்க டிராவல் பண்றது நல்லது. சுமையான அமைப்புகள் இருக்கும். இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சக ஊழியர் கூட ஒத்து போகாத அமைப்பு, எனக்கு இந்த ஸ்பாட்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு இஎம்ஐ இருக்கு, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, ஃபேமிலி சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இக்கு வச்சு அதை செய்ய வைக்கும். பிடிக்காத விஷயத்த பண்ண வைக்கும். ஆனா இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பொறுமை அப்படிங்கறத அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் அதிகமா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓவராலா அந்த செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுலயும் அவசர முடிவு அவசர மாற்றம் பண்ணாம இருக்கிறது நல்லது. செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய முக்கியமான சேஞ்சஸ்லாம் வச்சுக்கோங்க. வாட் எவர் நீ என்ன ஃபீல்டுல இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ் மேன் அல்லது சீனியர் சிட்டிசன் யாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த மாற்றமும் பண்ண வேண்டாம். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. புதன் நல்ல நிலைக்கு வரட்டும். புதன் நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க எது பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும். 15ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான மாற்றங்களை வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.